கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, ராசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மற்றும் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறும் இடம் ராசா கன்ஸ்ட்ரக்ஷன் வளாகம், அச்சங்குன்றம், சுரண்டை. நடைபெறும் நாள் டிசம்பர் 20, வருகிற வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 5 மணிக்கு நடைபெறும். தெய்வ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம், கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆசரிப்போம். மேலும் விவரங்களுக்கு 7378000444 7010212721. God bless you. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் கிறிஸ்துமஸ் காலங்களில் உள்ள இந்த செய்தியைத்தான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், எத்தனை விதமான கிறிஸ்துமஸ் செய்திகளை கேட்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு உற்சாகத்தை தருதில்லைங்க. ஆமென். நீங்கள் கடந்த செய்திகளில் கேட்டீங்கன்னா, கிறிஸ்துமஸ் செய்தியாக மரியாளுக்கு சொன்ன 3 வார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன மரியாளுக்கு சொன்ன 3 வார்த்தைகள் உங்களுக்குரியதே என்கிற தலைப்புல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். என்னென்ன வார்த்தைகள் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி, கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென். முதல் வார்த்தை. 2வது வார்த்தை நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனத்திலோ, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், பயப்படக்கூடாது. 2வது வார்த்தை. 3வது வார்த்தை அங்க 37ஆம் வசனத்தின்படி, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படி மரியாளுக்கு சொன்ன அந்த 3 வார்த்தைகள், தேவதூதன் சொன்ன 3 வார்த்தைகளை செய்தியாக சொன்னேன். அது பெரிய ஒரு ஆசீர்வாதமான செய்தி, என்னை என்கரேஜ் பண்றது. அன்னைக்கு மரியாளுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் தான் இந்த கணேசனுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார். நானும் நீங்களும் கிருபை பெற்றவர்களாம். ஆண்டவர் விரும்புகிற இன்னொரு காரியம், நம்ம பயப்படக்கூடாதாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னாலே முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டவரால் செய்ய முடியும், தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. எத்தனை ஆசீர்வாதமாக. இன்றைக்கு இன்னும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, இந்த மரியாள் அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குங்க. உலகத்துல எத்தனை பெரிய பாக்கியவதி ஐயா. அல்லேலூயா. சாதாரணமா இருக்கிற அந்த மரியாளை அசாதாரணமான ஒரு பெரிய ஒரு பேர் பெற்றவளாக மாற்றுகிறார். இதாங்க ஏசப்பா. ஏசப்பா சாதாரண, அவங்க பணக்காரர் கிடையாது, பயங்கர எல்லாருக்கும் நோன் பர்சன் கிடையாது, தெரிந்த அவங்க பேருனா யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்களை ஆண்டவர் முன்குறிச்சு அவங்களை கொண்டுதான் மகிமையான ஒரு ஊழியக்காரியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இதாங்க ஆண்டவர் பிடிக்கு. எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில உட்கார வைக்கிற தேவன். இந்த கணேசன் யாருங்க? எங்க அப்பா பேர் கருப்பை, எங்க அம்மா பேர் சரஸ்வதி. என்ன சும்மா என் கிராம பேர் புல்லல்ல கோட்டைங்க. என்னை என் கிராமத்திற்கு தேடி வந்து சாதாரண ஒரு வாலிபனாக இருந்த என்னை எத்தனை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார் ஐயா. செய்தியை கேட்கிற அன்பு சகோதரர்களை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவர் கைகளில் அழைப்பின் கருளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால், மரியாளை அசாதாரணமாக எக்ஸ்ட்ரார்டினரியாக மாற்றினது போல உங்களை என் ஆண்டவரால் மாற்ற முடியும் ஐயா. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, மரியாளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு யாரெல்லாம் அவர் கைகளில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். எப்படி என்னை பயன்படுத்த முடியும்? எப்படியாவது பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை தெரிந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்குதுங்க. சவுல பவுலா மாத்திர உடனே சொல்லிடுறார், 3 பர்பஸ் சொல்றாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. என்னென்ன 3 பர்பஸ்? ராஜாக்களுக்கு மத்தியிலே, புறஜாதிகளுக்கு மத்தியிலே. பாருங்க, ஆண்டவர் அழகாக சொல்லுகிற இஸ்ரவேல் புத்திரர்கள் மத்தியில 3 பர்பஸ்ங்க. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். எரேமியாவை பத்தி சொல்றாரு. பர்பஸ் என்ன தெரியுமா? தாயின் கருவுல உருவாவதற்கு முன்னமே அவனை நான் அறிஞ்சிருக்கிறேன், தீர்க்கதரிசியாக முன்குறித்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி,
நம்மளை ஏதாகிலும் ஒரு விதத்திலே அவரால் பயன்படுத்த முடியும். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை ஆண்டவர் அழைச்சது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாஷை பேச வைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு வேலை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து சொந்த வீடு கட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, வாகனங்களை கொடுத்து உங்களை ஐஸ்வர்யமான மாற்றினாரே அதற்காக மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. மரியாளை பயன்படுத்துகிறார், என்னையும் என் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். என்னை பொறுத்தளவுக்குங்க, மரியாளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுக்குறாருங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கணேசனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறேன். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் அந்த நாளிலிருந்து இயேசுனுடைய ஊழியத்தை செய்யும்படி ஒரு தருணம் ஐயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத தருணத்தை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரே, எனக்கு கொடுத்தாரே. எஸ்ஸருக்கு சொல்ல வேண்டிய அந்த எச்சரிப்பின் சத்தமே காதுகளில் கேட்கிறது ஐயா. மொர்தெகாய் மூலியமாக ஆண்டவர் சொல்லுகிறார், எஸ்ஸரை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி ராஜ்யமேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே, நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும், இன்னொரு இடத்துல இருந்து வரும். நான் சொல்றேன், உனக்குள்ளதை பற்றி கொள்ள வேண்டுமா? வெளிப்படத்தில் விசேஷத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு சபைக்கு சொல்லுகிற எச்சரிக்கை வார்த்தை, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அன்பு சகோதரனே சகோதரி, உன்னை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உன்னை பயன்படுத்தும்படி, உன் மூலியமாக ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றும்படி, உன் மூலியமாக ஒரு எழுப்புதலுக்காக என்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். என்னுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கைவிட்டக்கூடாது, நான் இழந்துடக்கூடாது. வஸ்திங்கிற ஒரு ஸ்திரீ இழந்ததுனாலதான் எஸ்தர் உருவானா. சவுல் தவறுனதுனாலதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தாவீதுக்கு வந்ததுங்க. யூதாஸ்கோரியத்து தன்னுடைய அந்த ஸ்தானத்தை இழந்ததினால் மத்தியா என்கிறவனுக்கு சீட்டு விழுந்தது ஐயா. அன்பு சகோதரனே சூரியே, உங்களை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு திட்டத்தோடு தான் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும்படி உங்களை அர்ப்பணித்தாள். பாருங்கள், மரியாள் அர்ப்பணித்த அந்த செய்தி, அந்த ஜெபத்தை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். அதற்கு மரியாள் 38 வசனத்தில், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. எப்படி அர்ப்பணிக்கணுங்க, அர்ப்பணிக்கணும். மரியாளுக்கு கொடுத்த அந்த தருணத்தை அவள் பயன்படுத்தி கொள்கிறாள். எத்தனையோ பேர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் ஒரு லக்கிங்க. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஊழிய தலைவனாக ஊழியம் செய்யறதுக்கு கிருபை கொடுத்தது? யாருக்கோ இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கணும், யாரோ ஒருவர்கள் இந்த கிராம ஊழியத்தை செஞ்சிருக்கணும். எத்தனையோ சபைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஐயா, அவர்கள் உதறி தள்ளினதினாலே அவர்கள் நிமித்தமாக இந்த கணேசனுக்கு லக்கு கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க. அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆண்டவர் ஐயா. அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்த மரியாதை உடைக்கல வாழ்க்கையில அன்எக்ஸ்பெக்டட் அற்புதங்க. ஒரு மனுஷன் ஏசப்பா கையில் அர்ப்பணிச்சிட்டாலே எதிர்பாராத அற்புதங்களை கண்கள் காணுங்க. அமேன், அமேன். அல்லேலூயா. அந்த மரியாள் ஆண்டவருக்கு எப்படி இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய முடிஞ்சதுன்னா, என்னுடைய சிந்தனையில பார்த்தா மரியாள் என்ன செய்யறாங்க, இயேசுவை 10 மாதம் சுமக்கிறார்கள். அமேன், அல்லேலூயா. அந்த 10 மாதம் சுமந்து இயேசுவை பெற்றெடுத்து அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அவருடைய கைடன்ஸின்படி, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி இயேசுவை வளர்க்கிறார்கள். நான் இந்த வார்த்தை என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. நான் என்ன யோசிக்கிறேன், மரியாள் இயேசுவை சுமந்தது போல நானும் இயேசுவை சுமக்க வேண்டும் ஐயா. அவருடைய தரிசனத்தையும் சுமக்க வேண்டும், அவருடைய பாரத்தையும் நம்ம சுமக்க வேண்டும். அவரை நம்ம சுமக்கணுங்க. ஆண்டவர் ஒரு நாள் 2 சீசர்கள் அழைக்கிறாரு, எப்பா எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கப்பா, அங்க கழுது குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அந்த கட்டி இருக்கிற கழுது குட்டியை கட்ட விழுங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. யோசிக்கிறேன், அந்த கழுது குட்டி இந்த கணேசன் தான் போல இருக்குங்க. இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்கள், நீங்க தான் அந்த கழுது குட்டி. ஆண்டவர் உங்களை கட்டவிழ்க்கும்படி
சீசர்களை அனுப்புகிறார், ஊழியக்காரர்களை அனுப்பினார். நமக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். நமக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, விருதுநருக்கு அருகாமையில புள்ளலக்கோட்டை என்ற ஒரு சின்ன கிராமத்துல நான் வசித்தேங்க. பாவத்திற்கு அடிமையா கட்டப்பட்டிருந்தேன். டாக்டர்கள் 6 மாதத்துல செத்து போயிருவேன்னு சொன்னாங்க. வியாதியால கட்டப்பட்டிருந்தேன். எதிர்கால பயத்தினால கட்டப்பட்டிருந்தேன். ஆனா என்னை தேடி என் ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லும்படி எத்தனை ஊழியர்களை அனுப்பினார் ஐயா. நான் அடிக்கடி நினைவு வரும்போது தங்கராஜ் என்கிற அருமையான ஒரு தகப்பன் ஐயா, அவர்கள் சாரிபாத் மினிஸ்ட்ரிஸ் என்ற ஒரு ஊழியத்தை விருதுநகர்ல வந்து செய்தார்கள். அல்லேலூயா. அவங்க எந்த ஊர் தெரியுமா? நாகர்கோவில்ல அங்க இருந்தாங்க. அங்க இருந்து விருதுநகர்ல நான் இன்றைக்கு மல்லியத்துறை என்ற இடத்துல ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கதான் அவங்க தங்கி இருந்தாங்க. அங்க வந்து அவர்கள் என் கிராமத்தை தேடி வந்தார்கள். எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார்கள். நான் கலக்கத்தோடு மரண பயத்தோடு இருந்தேன். என்னை தேடி வந்து எனக்காக ஜெபித்தார்கள். என்னை கட்டவிழ்க்கும்படி ஜெபித்தார்கள். எத்தனை அற்புதம் ஐயா. அல்லேலூயா. எங்களுடைய விருதுநகர் பட்டணத்துல லைசாண்டர் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த லைசாண்டர் ஆஸ்பத்திரியில அந்த அம்மா இருக்கிறாங்க. லைசாண்டர் அம்மான்னு சொல்லுவோம் நாங்க எல்லாம். அவங்க நல்ல ஐஸ்வர்யமானவர்கள், வசதியானவர்கள், டாக்டர் ஃபேமிலி. அவர்கள் என் கிராமத்திற்கு வந்தார்கள், ஒரு குழுவாக வந்தார்கள். ஆனால் அவர்கள் கண்களில் அந்த டாக்டர் அம்மா, லைசாண்டர் அம்மா, அவர்கள் என்னை தெருவில் சந்தித்தார்கள். நாங்கன்னா ஒருத்தங்க கிராமத்துல யாரு கூடயே பெண்கள் பக்கத்துல நிக்கிறதுக்கே வெட்கப்படுவார்கள் நிறைய பேர். ஆனால் அந்த அம்மா என் அன்போடு கூட என் கைகளை பிடித்தார்கள், அன்போடு கூட என்னை விசாரித்தார்கள். நீ ஏன் எத்தனை வீக்கா இருக்கிற, உனக்கு எது வியாதி இருக்கிறதா? நான் அழுதேனா? என் சரீரத்துல வியாதி இருக்கிறது. கலங்காத, பயப்படாத, எசப்போ உனக்கு சுகம் கொடுப்பார். என் அன்போடு கூட என் தலையில கைகள் வைத்து தருவலை நின்று ஜெபித்தார்கள் ஐயா. கட்ட விழ்க்கமடி கட்டப்பட்ட கழுதை கட்ட விழ்க்கும்படி சீசர்களை அனுப்பினது போல எத்தனை ஊழியக்காரர்களை என்னை நோக்கி அனுப்பினார் ஐயா, அனுப்பினார். சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா, சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. அன்பு சகோதரர் சாமுவேல் என்கிற ஒரு சகோதரன், படிப்பறிவு இல்லை, ஆனால் ஆண்டோடைய ஊழியத்தை வைராக்கியத்தோடு செய்கிறவர்கள். அல்லேலூயா. விருதுநருக்கு அருகாமையில, விருதுநருக்கு நாங்க சொல்லுவோம் தெற்கால இருக்கிற கூரைக்குண்டு என்ற இடத்திலிருந்து ஒரு அண்ணன் அவர்கள் வந்தார்கள். அங்கிருந்து சைக்கிளே என் கிராமத்திற்கு வந்தார். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் என் கிராமம் இருக்கும். என் ஆண்டோடைய அன்பை எனக்கு சொன்னார்கள், எனக்காக ஜெபித்தார்கள். அல்லது கட்டப்பட்ட கழுதையாக என்னை எத்தனையோ பேர்களை கொண்டு கட்டவிழ்த்தார் ஐயா. எதற்காக? இயேசுவை நான் சுமக்க வேண்டுமா? இயேசுவை சுமக்கிற கழுதையாக நான் மாற வேண்டுமா? இந்த கழுதை ஆண்டவர் கட்டவிழ்த்து அவரை சுமக்கும்படி செய்தார் ஐயா, சுமக்கும்படி செய்தார். எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. இந்த மரியாள் 10 மாதம் என் ஆண்டவரை சுமக்கிறார். எத்தனை அற்புதம் ஐயா. அன்பு சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் உள்ளத்தில் ஏதோ ஒரு விரும்புகிறார். என் மகனே, மகளே, என் ஆண்டவருடைய தரிசனத்தை ஒரு 10 மாசம் நீ சுமந்தா போதும். இந்த கிராமத்திற்கு ஒரு 10 மாசம் தொடர் ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். போய் பாருங்க ஐயா. அங்க ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இயேசு பரப்பார். ஒருவேளை அந்த கிராமத்திற்கு நீங்கள் தத்தெடுத்து ஒரு 10 மாசம் இந்த இயேசுடைய பாரத்தை, இந்த கிராம ஜனங்களை குறித்து இயேசு இருக்கிற பாரத்தை, இந்த கிராமங்களுக்கு தெருவா இயேசுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்கிற பாரத்தை, அங்க இருக்கிற சிறுபிள்ளைகளுக்கு என் ஆண்டவருடைய அன்பை வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்ற அந்த பாரத்தை, சிருஷ்டிகராயே வாலிபர்கள் சிருஷ்டியை நினைக்க வேண்டும் என்ற அந்த ஆண்டவருடைய இயக்கத்தை நினைக்காதபடி இன்றைக்கு பாவத்தை நினைத்து கொண்டிருக்கிற வாலிபர்களை சந்திக்க வேண்டும் என்ற பாரத்தை சுமந்து ஒரு கிராமத்திற்கு என்று குடும்பமாக நீங்கள் செல்வீர்கள். ஆனால் நான் சொல்லுவேங்க, 10 மாசம் நீங்க அங்க போங்க. ஒரு மாசத்துல 4 வாரமா, 4 வாரங்களும் போங்க. மதியம் காலையில சர்ச்சுக்கு போங்க, நல்ல கறி மீன் முட்டை நல்லா சாப்பிடுங்க, நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு குடும்பமா உங்க வீட்டுல இருக்கிற 2 வீலர் இருக்குதா 2 வீலர்ல போங்க, கார் இருக்குதா கார்ல போங்க.
உங்களுக்கு கொடுத்தப்பட்ட 2 வீலரும் காரு எதுக்கா, சைக்கிளோ எதுக்கா? ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக தான். அது கழுத வாகனம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுதான். எதுக்காக? அவரை சுமப்பதற்காக. அல்லேலூயா. சும்மா கிராமத்துக்கு போங்கங்க. நீங்க போய் வீடு வீடா இயேசுடைய அன்பை சொல்லுங்க. ஒருவேளை நிறைய பேர் அவமானம்னு நினைப்பாங்க. நான் நினைப்பேங்க, புருஷனே அறியல, புருஷன் கூட சேரல, ஆனால் இயேசுவை சுமக்கிற மறியல் எத்தனை அவமானம் ஐயா! அந்த அவமானத்தை என் ஆண்டவருக்காக இந்த மரியாள் சுமக்கிறாள். சில கிராமங்கள் போகும்போது சிலர் காரி துப்பலாம். நான் போகும்போது ரொம்ப ஒல்லியா இருப்பேங்க, ரொம்ப ஒல்லியா இருப்பேங்க. அந்த பேப்பரை கிழிச்சு மூஞ்சியில எரிஞ்சிருக்கிறாங்க நிறைய வாலிபர்கள். சிவகாசிக்கு அருகாமையில ஒரு கிராமத்திற்கு நான் சென்ற போது சில வாலிபர்கள் என்னை நோக்கி துப்பினார்கள். ஒரு வாலிபன் ஊதுறான், ஏன்னா நான் ஒல்லியா காத்து போட, முதல்ல உன் உடம்ப கவனிடா. எத்தனை அவமானங்கள் ஐயா, எத்தனை அவமானங்கள்! எத்தனையோ போதகர்கள். நான் ஊழியத்திற்கு வந்தேன் எதற்காக தெரியுமா? இயேசு எனக்கு இருதய வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார், மரண தருவாயிலிருந்து என்னை தேடி வந்தார், நான் அவரை மறுதலித்து விட்டேன், இயேசுதான் எனக்கு கடவுள், இயேசுதான் என்னை சுகமாக்கினார் என்பதற்கு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? கொஞ்ச நாள் சந்தோஷம், இயேசு எனக்கு சுகம் கொடுத்துட்டார். டாக்டர் சொன்னார் வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். சுகம் கொடுத்துட்டாரு, கண்ணீரை துடைச்சிட்டாரு, இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தாரு. என்ன நிச்சயம்? அவரை மறுதலித்தேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பித்து விட்டேன். அதனால இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார் ஐயா. இந்த கண்களினால் அவரை தரிசித்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார். அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், இணைத்தவரை வேற தேவர்கள் இல்லை. நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்க முடிய விரும்புகிறேன். ஆனால் யாரும் என்கிட்ட வரல, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார் ஐயா. அவர் அழுகிறது இயேசுன்னு எனக்கு தெரியாதுங்க, இயேசுன்னு தெரியாது. யார் அவர் என்று கேள்வி கேட்டேன். கேள்விக்கு பதிலே இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கூட்டமா இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அழுகிற சத்தம் வந்தது ஐயா. பஸ்ல டிராவல் பண்ணும்போது அந்த அழுகிற சத்தம் வந்தது. யார் அவர்? ஏன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுகிறார்? கேள்வியோடு இருந்தேன் ஐயா, பதில் இல்லை. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ நண்பர் பைபிள் படிச்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டப்போதான் நிறைய பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து வாசித்து காண்பித்து அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறார் என்றார். அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த இயேசு கண்ணீரோடு கூட அழுது கொண்டே இருக்கிறாரா? அவர்தான் எனக்கு உயிரை கொடுத்தாரா? அவர்தான் எனக்கு தரிசனம் ஆனாரா? அவருடைய அழுகிற சத்தம் தான் என் காதுகளில் கேட்கிறதா? என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உம்மை சுமக்க கழுதையாக நான் உம்முடைய கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி நான் அவரை சுமக்கும்படி ஒப்பு கொடுத்தேன் ஐயா, ஒப்பு கொடுத்தேன். அவமானங்கள் தான், நிந்தைகள் தான், ஆனாலும் அவர்தானே எனக்கு ஜீவனை கொடுத்தார், அவர்தானே என்னை தேடி வந்தார், அவர்தானே எனக்கு தரிசனம் ஆனார். மரியாள் இயேசுவை சுமந்தது போல நானும் சுமக்க முடியும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, ஒப்பு கொடுத்தேன் ஐயா. ரிசல்ட் என்ன? வாட் இஸ் ரிசல்ட்? உலகத்திற்கு ரட்சிப்பு ஐயா. அல்லேலூயா. அந்த தாயார் மரியாள் தான் பெற்றெடுத்த இயேசு கிறிஸ்து மூலியமாக நடக்கிற அற்புதத்தை கண்டு கண்டு எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருப்பார். எத்தனை பேர்கள் இதுதான் இயேசுடைய தாயார் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் நான் பார்க்கிற ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சுமந்த அந்த மரியாளை கடவுளாக பார்க்கிற ஒரு பெரிய கூட்டத்தை நான் பார்க்கிறேன். அவர் ஒரு கடவுள் இல்லை, கடவுளாகி இயேசு கிறிஸ்துவை குமாரனை சுமந்த ஒரு பெண். ஆனால் அவர்களே கடவுளாக மதிக்கத்தக்கதாக எத்தனை பேரை உயர்வையா, உயர்வையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கும் உங்களை தேடி வருகிறார், உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். உங்கள் மூலியமாக லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமையை, அற்புதத்தை நடப்பிக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. நானும் நீங்களும் என்ன செய்யணுங்க? அவரை சுமக்கணுங்க, அவருடைய தரிசனத்தை சுமக்கணும். என்ன பிரதர் சுமக்கணும்? தரிசனம்னா என்ன பிரதர்? பாருங்க, எதிரே இருக்க கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் ஐயோ அவர் அறியலேன்னு சொல்ற ஒரு தரிசனத்தை உங்க மனசுக்குள்ள வைங்க ஐயா. அந்த தரிசனத்திற்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா.
ஜெபிச்சா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய ஜெபத்தை கேட்டவர் பதில் கொடுப்பார். நீங்க அங்க போங்க, அவமானங்களை நிந்தைகளை சகிங்க. அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அவரை மரியாள் சுமந்தது போல நீங்கள் அவரை சுமக்கிற கழுதையாக, அவரை சுமக்கிற மரியாளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவமானங்களை சகித்த போது ஒரு நாள் வரும் ஐயா, இயேசு கிறிஸ்து அங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண்கள் முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை பாக்கியவதியாக உயர்த்துவார். நீங்கள் காமளித்த ஒவ்வொரு கிராமங்களிலும் இயேசு பிறப்பார் ஐயா. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இயேசு பிறப்பார் ஐயா. நான் ஒரு கிராமத்திற்கு சிறுவர் ஊழியம் செல்லும்படி செய்வேன். வாரந்தோறும் செல்லுவேன். அங்கு அநேக சிறுபிள்ளைகள் கூடி வருவார்கள். ஒரு சிறுபை மிகுந்த சேட்டை பண்ணுவான், கட்டப்பீடி எடுத்து குடிப்பான். ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன், ஆண்டவரே, எத்தனையோ அவமானம் நிந்தனைகள் வரத்தான் செய்யும், தாங்கவே முடியாது, அடிக்க முடியாது இல்லைங்க. ஆனாலும் தொடர்ந்து இயேசுடத்தில் ஜெபித்து அந்த சிறுபையன் சேட்டை பண்ற சிறுபடி உள்ளத்துல இயேசு பிறக்கும்படி பிரயாசப்பட்டு நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெரிய ஒரு வேலை பார்த்து ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருக்கிறான். இயேசு உள்ளத்தில் பிறந்தார். எத்தனையோ நான் கால் மதித்து கிராமங்களை இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். எந்த கிராமத்திலெல்லாம் என்னை அநேக ஜனங்கள் அவமானப்படுத்தினார்களோ, எங்கெல்லாம் நான் தலை குனிந்தேனோ, ஆண்டவருடைய அவமானத்தை சகித்து அந்த கிராமத்திற்காக ஜெபித்தேனோ, அவர்களெல்லாம் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் ஐயா. அந்த கிராமத்தில் ஆலயம் எழும்பி இருக்கிறது ஐயா. சில நாட்கள், சில மாதங்கள் தொடர் ஊழியம் செய்த ஒவ்வொரு கிராமத்திலையுமே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை எழுப்பி இருக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சித்து இருக்கிறார். அங்கு ஒரு நல்ல ஒரு மகிமையான ஆலயம் எழும்பி இருக்கிறார் ஐயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சூரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். மரியாள் 10 மாதம் இயேசுவை சுமந்தது போல நீங்களும் இயேசுவை சுமக்குவீர்களா? அவருடைய பாரத்தை சுமப்பீர்களா? எதிரே இருக்கிற ஒரு கிராமம் பாரத்தை நீங்கள் சுமருங்கள் ஐயா. உங்கள் மாவட்டத்தினுடைய பாரங்களை சுமருங்கள். நம்முடைய இந்திய தேசத்துடைய பாரங்களை நீங்கள் சுமருங்கள் ஐயா, சுமருங்கள். நெகேமியா என்கிற ஒரு வாலிபன், ஐயோ என் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி அந்த பாரத்தை சுமந்து உபவாசிக்கிறான், அழுகிறான். விளைவு என்ன? அவனை கொண்டே ஜெபித்த நெகேமியாவை கொண்டே அலங்கத்தை எழும்பி கட்டுகிறார் ஐயா. நான் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் விண்ணப்பிக்கும்படி அந்த பாரத்தை தன் மீது சுமக்கிற 127 நாடுகளுக்குரிய லட்சக்கணக்கான அந்த தேவ ஜனங்களுடைய விடுதலைக்காக அந்த பாரத்தை சுமந்த எஸ்தரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். லட்சக்கணக்கான ஜனங்களுடைய பாரத்தை மோசஸ் சுமக்கிறார். அந்த மோசை கொண்டு எத்தனை விடுதலை ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஏதோ ஒரு ஊழியத்தை நான் செய்ய போகிற ஒரு பாரத்தை உங்க மனசுல வைங்க. நீங்க அந்த பாரத்தை சுமங்க. சில மாதங்கள் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுங்கள் ஐயா. ஆண்டவர் மரியாளை பயன்படுத்தினது போல நீங்கள் சுமக்கிற தரிசனத்தின்படி இயேசு அநேகருடைய உள்ளத்திலே பிறப்பார். அந்த கிராமத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அநேகர் மாறுவதை உங்கள் கண்கள் காணும் ஐயா. அல்லேலூயா. இந்த கணேசனுடைய கண்கள் காண்கிறது, உங்களுடைய கண்கள் காணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, மரியாள் உண்மையை சுமந்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருமே சுமக்கிற கிறிஸ்துவளாக மாற்றும். இந்த கிராமத்தில் நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்ற பாரத்தை சுமக்கட்டும். அங்க இருக்கிற ஒரு கூட்ட சிறுபிள்ளைகளுக்கு நான் சிறுவர் ஊழியத்தை செய்ய போகிறேன் என்ற ஒரு பாரத்தை சுமக்கட்டும். என் தெருவில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக அவருடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்கவும், அவர்கள் உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவை நீர் பிறக்கவும் என்கிற அந்த பாரத்தை நான் சுமக்கட்டும். ஆண்டவரே, வாலிபர்களை குறித்திருக்கிற பாரத்தை மரியாளை போல சுமக்கட்டும். உம்மை சுமக்கட்டும், உம்மை தரிசனத்தை சுமக்கட்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா அவரை அறியாத ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறாரு. நான் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும் என்ற ஒரு பாரத்தை சுமக்கட்டும். யாரெல்லாம்
இந்த இயேசுவை நான் சுமக்க போகிறேன், இயேசுடைய தரிசனத்தை சுமக்க போகிறேன். ஆலயமில்லாத அந்த கிராமத்துல ஒரு கிராமத்தில் ஆலயத்தை கட்ட போகிறேன் என்று அந்த பாரத்தை சுமக்கட்டும். ஒரு மிஷனரி அனுப்ப போகிறேன் என்று பாரத்தை சுமக்கட்டும். யாரெல்லாம் சுமக்கும்படி உம்முடைய தரிசனத்தை பாரத்தை சுமக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார்களோ, மரியாள் அற்புதத்தை காண செய்தது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அற்புதத்தை காண செய்வீரான சொல்லிவிக்கிறேன். தேவ வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். உம்முடைய கரம் அவளை தொடுவதா, உம்முடைய ஆசீர்வாதம் அவளை தொடுவதா ஆசீர்வதிக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கெட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். வருகிற கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதிலும் 25,000 கிராமங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு தீவிரமாக ஊழியம் செய்து வருகிறோம். ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆகும் ரூபாய் 1000 தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் சார்பாகவோ அல்லது குடும்பத்தின் சார்பாகவோ கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு உட்பட நாம் ஊழியம் செய்யும் 8 மாநிலங்களிலும் நாம் பணி செய்கின்ற 5000 கிராமங்களில் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்த உள்ளோம். அதில் கலந்து கொள்கிற விதவைகளின் குடும்பங்களுக்கு உதவியும் சிறு பிள்ளைகளுக்கு பரிசும் நற்செய்தியோடு கூட சுவையான விருதும் கொடுக்க உள்ளோம். இக்கூடுகையில் கலந்து கொள்வோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அர்த்தமுள்ள வாழ்வு வாழ ஜெபியுங்கள். ஒரு கிராமத்தில் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ரூபாய் 5000 கொடுத்து தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். சிறுவர் ஊழியத்தின் மூலம் சந்திக்கப்படுகிற சிறுவர்கள் டே கேர் சென்டர், டியூஷன் சென்டர், 12 பேர் கொண்ட சில்ட்ரன் கிளப் மற்றும் தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கென ஜீசஸ் கிஃப்ட் என்று இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கொடுக்க உள்ளோம். இந்த பரிசை உங்கள் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரை அறியாத ஒரு சிறு பிள்ளைக்கு தேவையான பென்சில் பாக்ஸ், டாய், டவல் போன்ற அத்தியாவசியமான பொருட்களை வைத்து பேக் பண்ணி அனுப்பலாம் அல்லது ரூபாய் 1000 கொடுத்து உதவலாம். சிறு பிள்ளைகளின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இயேசு பிறக்க ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444. வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, மன விருப்பம் நிறைவேறும் ஆண்டாக இருக்க உங்களுக்காக கருத்தாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.